365 நாட்கள் பைபிள் சவாலின் 46வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 19 முதல் 21 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு பலவீனத்தின் காலங்களில் தேவனுடைய பரிபாலனத்தையும், மனந்திரும்புதலின் தருணங்களில் அவரது சுகமளிப்பையும், அவரது ஜனங்கள் போராடினாலும் அவர் விசுவாசமாக இருப்பதையும் வெளிப்படுத்துகிறது. இன்றைய வாசிப்பு தேவனை முழுமையாக நம்பவும், அவரிடத்தில் புதுப்பித்தலை நாடவும், புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்துடன் முன்னே நடக்கவும் உங்களை நினைவூட்டட்டும். தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அவரை சார்ந்து நடக்க தயாரான இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 46 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 19 to 21. These passages reveal God's provision in times of weakness, His healing in moments of repentance, and His faithfulness even when His people struggle. May today's reading remind you to trust God completely, look to Him for restoration, and walk forward with renewed faith. Let us begin with humility, hope, and a heart ready to depend on Him. எண்ணாகமம் அதிகாரம் 19. Numbers chapter 19. வசனம் 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 2. கர்த்தர் கற்பித்த நியமப்பிரமாணமாவது, பழுதட்டதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டுவரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லுங்கள். Verse 2. This is the ordinance of the law which the Lord hath commanded, saying, Speak unto the children of Israel, that they bring thee a red heifer without spot, wherein is no blemish, and upon which never came yoke. வசனம் 3. அதை எலியாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. Verse 3. And ye shall give her unto Eleazar the priest, that he may bring her forth without the camp, and one shall slay her before his face. வசனம் 4. அப்பொழுது ஆசாரியனாகிய எலியாசார் தன் விரலினால் அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். Verse 4. And Eleazar the priest shall take of her blood with his finger, and sprinkle of her blood directly before the tabernacle of the congregation 7 times. வசனம் 5. பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதின் தோலும் அதின் மாம்சமும் அதின் இரத்தமும் அதின் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். Verse 5. And one shall burn the heifer in his sight, her skin, and her flesh, and her blood, with her dung shall he burn. வசனம் 6. அப்பொழுது ஆசாரியன் கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். Verse 6. And the priest shall take cedar wood, and hyssop, and scarlet, and cast it into the midst of the burning of the heifer. வசனம் 7. பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதின் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 7. Then the priest shall wash his clothes, and he shall bathe his flesh in water, and afterward he shall come into the camp, and the priest shall be unclean until the even. வசனம் 8. அதைச் சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 8. And he that burneth her shall wash his clothes in water, and bathe his flesh in water, and shall be unclean until the even. வசனம் 9. சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு
பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டுக்கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். Verse 9. And a man, that is, clean shall gather up the ashes of the heifer, and lay them up without the camp in a clean place. And it shall be kept for the congregation of the children of Israel for a water of separation. It is a purification for sin. வசனம் 10. கிட்டாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்கால மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக. Verse 10. And he that gathereth the ashes of the heifer shall wash his clothes, and be unclean until the even. And it shall be unto the children of Israel, and unto the stranger that sojourneth among them, for a statute forever. வசனம் 11. செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 11. He that toucheth the dead body of any man shall be unclean 7 days. வசனம் 12. அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டுக்கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். அப்பொழுது சுத்தமாவான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமலிருப்பானாகில் சுத்தமாகான். Verse 12. He shall purify himself with it on the 3rd day, and on the 7th day he shall be clean. But if he purify not himself the 3rd day, then the 7th day he shall not be clean. வசனம் 13. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டுக்கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். Verse 13. Whosoever toucheth the dead body of any man that is dead, and purifieth not himself, defiles the tabernacle of the Lord, and that soul shall be cut off from Israel, because the water of separation was not sprinkled upon him. He shall be unclean. His uncleanness is yet upon him. வசனம் 14. கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள். Verse 14. This is the law when a man dieth in a tent, all that come into the tent, and all that is in the tent shall be unclean 7 days. வசனம் 15. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். Verse 15. And every open vessel, which hath no covering bound upon it, is unclean. வசனம் 16. வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 16. And whosoever toucheth one that is slain with a sword in the open fields, or a dead body, or a bone of a man, or a grave, shall be unclean 7 days. வசனம் 17. ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிட்டாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதின் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். Verse 17. And for an unclean person, they shall take of the ashes of the burnt heifer of purification for sin, and running water shall be put thereto in a vessel. வசனம் 18. சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். Verse 18. And a clean person shall take hyssop, and dip it
in the water, and sprinkle it upon the tent, and upon all the vessels, and upon the persons that were there, and upon him that touched a bone, or one slain, or one dead, or a grave. வசனம் 19. சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான். Verse 19. And the clean person shall sprinkle upon the unclean on the 3rd day, and on the 7th day, and on the 7th day he shall purify himself, and wash his clothes, and bathe himself in water, and shall be clean at even. வசனம் 20. தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான். தீட்டுக்கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான். Verse 20. But the man that shall be unclean, and shall not purify himself, that soul shall be cut off from among the congregation, because he hath defiled the sanctuary of the Lord. The water of separation hath not been sprinkled upon him. He is unclean. வசனம் 21. தீட்டுக்கழிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். தீட்டுக்கழிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்கால மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். Verse 21. And it shall be a perpetual statute unto them, that he that sprinkles the water of separation shall wash his clothes. And he that toucheth the water of separation shall be unclean until even. வசனம் 22. தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகளெல்லாம் தீட்டுப்படும். அவைகளை தொடுகிறவனும் சாயங்கால மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். Verse 22. And whatsoever the unclean person toucheth shall be unclean, and the soul that toucheth it shall be unclean until even. எண்ணாகமம் அதிகாரம் 20. Numbers chapter 20. வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன்வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். Verse 1. Then came the children of Israel, even the whole congregation, into the desert of Zin in the 1st month. And the people abode in Kadesh. And Miriam died there, and was buried there. வசனம் 2. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடினார்கள். Verse 2. And there was no water for the congregation, and they gathered themselves together against Moses and against Aaron. வசனம் 3. ஜனங்கள் மோசேயோடே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். Verse 3. And the people chode with Moses, and spake, saying, Would God that we had died when our brethren died before the Lord. வசனம் 4. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? Verse 4. And why have ye brought up the congregation of the Lord into this wilderness, that we and our cattle should die there? வசனம் 5. விதைப்பும் அத்திமரமும் திராட்சைச் செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். Verse 5. And wherefore have ye made us to come up out of Egypt, to bring us in unto this evil place? It is no place of seed, or of figs, or of vines, or of pomegranates, neither is there any water to drink. வசனம் 6. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடாரவாசலில் போய்
முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. Verse 6. And Moses and Aaron went from the presence of the assembly unto the door of the tabernacle of the congregation. And they fell upon their faces. And the glory of the Lord appeared unto them. வசனம் 7. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 7. And the Lord spake unto Moses, saying. வசனம் 8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். Verse 8. Take the rod, and gather thou the assembly together, thou, and Aaron thy brother, and speak ye unto the rock before their eyes, and it shall give forth his water, and thou shalt bring forth to them water out of the rock. So thou shalt give the congregation and their beasts drink. வசனம் 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான். Verse 9. And Moses took the rod from before the Lord, as he commanded him. வசனம் 10. மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. Verse 10. And Moses and Aaron gathered the congregation together before the rock. And he said unto them, Hear now, ye rebels, must we fetch you water out of this rock? வசனம் 11. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. Verse 11. And Moses lifted up his hand, and with his rod he smote the rock twice, and the water came out abundantly, and the congregation drank, and their beasts also. வசனம் 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். Verse 12. And the Lord spake unto Moses and Aaron, Because ye believed me not, to sanctify me in the eyes of the children of Israel, therefore ye shall not bring this congregation into the land which I have given them. வசனம் 13. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. Verse 13. This is the water of Meribah, because the children of Israel strove with the Lord, and he was sanctified in them. வசனம் 14. பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி. Verse 14. And Moses sent messengers from Kadesh unto the king of Edom. Thus saith thy brother Israel, Thou knowest all the travail that hath befallen us. வசனம் 15. எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. Verse 15. How our fathers went down into Egypt, and we have dwelt in Egypt a long time, and the Egyptians vexed us, and our fathers. வசனம் 16. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். Verse 16. And when we cried unto the Lord, he heard our voice, and sent an angel,
and hath brought us forth out of Egypt. And, behold, we are in Kadesh, a city in the uttermost of thy border. வசனம் 17. நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகுமட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். Verse 17. Let us pass, I pray thee, through thy country. We will not pass through the fields, or through the vineyards, neither will we drink of the water of the wells. We will go by the king's highway. We will not turn to the right hand nor to the left, until we have passed thy borders. வசனம் 18. அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். Verse 18. And Edom said unto him, Thou shalt not pass by me, lest I come out against thee with the sword. வசனம் 19. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயங்கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். Verse 19. And the children of Israel said unto him, We will go by the highway, and if I and my cattle drink of thy water, then I will pay for it. I will only, without doing anything else, go through on my feet. வசனம் 20. அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். Verse 20. And he said, Thou shalt not go through. And Edom came out against him with much people, and with a strong hand. வசனம் 21. இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். Verse 21. Thus Edom refused to give Israel passage through his border, wherefore Israel turned away from him. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். Verse 22. And the children of Israel, even the whole congregation, journeyed from Kadesh, and came unto Mount Hor. வசனம் 23. ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 23. And the Lord spake unto Moses and Aaron in Mount Hor, by the coast of the land of Edom, saying. வசனம் 24. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. Verse 24. Aaron shall be gathered unto his people, for he shall not enter into the land which I have given unto the children of Israel, because ye rebelled against my word at the water of Meribah. வசனம் 25. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக்கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி. Verse 25. Take Aaron and Eleazar his son, and bring them up unto Mount Hor. வசனம் 26. ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார். Verse 26. And strip Aaron of his garments, and put them upon Eleazar his son, and Aaron shall be gathered unto his people, and shall die there. வசனம் 27. கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க
அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். Verse 27. And Moses did as the Lord commanded. And they went up into Mount Hor in the sight of all the congregation. வசனம் 28. அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலியாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். Verse 28. And Moses stripped Aaron of his garments, and put them upon Eleazar his son. And Aaron died there in the top of the mount. And Moses and Eleazar came down from the mount. வசனம் 29. ஆரோன் ஜீவித்துப் போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கங்கொண்டாடினார்கள். Verse 29. And when all the congregation saw that Aaron was dead, they mourned for Aaron 30 days, even all the house of Israel. எண்ணாகமம் அதிகாரம் 21. Numbers chapter 21. வசனம் 1. வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். Verse 1. And when King Arad the Canaanite, which dwelt in the south, heard tell that Israel came by the way of the spies, then he fought against Israel, and took some of them prisoners. வசனம் 2. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். Verse 2. And Israel vowed a vow unto the Lord, and said, If thou wilt indeed deliver this people into my hand, then I will utterly destroy their cities. வசனம் 3. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள். Verse 3. And the Lord hearkened to the voice of Israel, and delivered up the Canaanites, and they utterly destroyed them in their cities. And he called the name of the place Hormah. வசனம் 4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழிய நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். Verse 4. And they journeyed from Mount Hor by the way of the Red Sea, to compass the land of Edom. And the soul of the people was much discouraged because of the way. வசனம் 5. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். Verse 5. And the people spake against God, and against Moses, Wherefore have ye brought us up out of Egypt to die in the wilderness? For there is no bread, neither is there any water, and our soul loatheth this light bread. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். Verse 6. And the Lord sent fiery serpents among the people, and they bit the people, and much people of Israel died. வசனம் 7. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். Verse 7. Therefore the people came to Moses, and said, We have sinned, for we have spoken against the Lord, and against thee. Pray unto the Lord, that he take away the serpents from us.
And Moses prayed for the people. வசனம் 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தைச் செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். Verse 8. And the Lord said unto Moses, Make thee a fiery serpent, and set it upon a pole, and it shall come to pass, that every one that is bitten, when he looketh upon it, shall live. வசனம் 9. அப்படியே மோசே ஒரு வெண்கலச் சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கலச் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். Verse 9. And Moses made a serpent of brass, and put it upon a pole. And it came to pass, that if a serpent had bitten any man, when he beheld the serpent of brass, he lived. வசனம் 10. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் பாளையமிறங்கினார்கள். Verse 10. And the children of Israel set forward, and pitched in Oboth. வசனம் 11. ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்தரத்திலுள்ள அபாரீமின் மேடுகளில் பாளையமிறங்கினார்கள். Verse 11. And they journeyed from Oboth, and pitched at Ijebarim, in the wilderness which is before Moab, toward the sunrising. வசனம் 12. அங்கேயிருந்து பிரயாணப்பட்டு போய் சாரேத் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கினார்கள். Verse 12. From thence they removed, and pitched in the valley of Zarad. வசனம் 13. அங்கேயிருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்தரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாளையமிறங்கினார்கள். அந்த அர்னோன் மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை. Verse 13. From thence they removed, and pitched on the other side of Arnon, which is in the wilderness that cometh out of the coasts of the Amorites. For Arnon is the border of Moab, between Moab and the Amorites. வசனம் 14. அதனால் சூப்பாவிலுள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்றுக்கால்களும். Verse 14. Wherefore it is said in the book of the wars of the Lord, what he did in the Red Sea, and in the brooks of Arnon. வசனம் 15. ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாபின் எல்லையைச் சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 15. And at the stream of the brooks that goeth down to the dwelling of Ur, and leath upon the border of Moab. வசனம் 16. அங்கேயிருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடிவரச்சை அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். Verse 16. And from thence they went to Beer, that is the well whereof the Lord spake unto Moses, Gather the people together, and I will give them water. வசனம் 17. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். Verse 17. Then Israel sang this song, Spring up, O well, sing ye unto it. வசனம் 18. நியாயப்பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணட்டை தோண்டினார்கள். ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களைக் கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். Verse 18. The princes digged the well, the nobles of the people digged it, by the direction of the lawgiver, with their staves, and from the wilderness they went to Mattana. வசனம் 19. அந்த வனாந்தரத்திலிருந்து மாத்தனாவுக்கும், மாத்தனாவிலிருந்து நகாலியேலுக்கும், நகாலியேலிலிருந்து பாமோத்துக்கும். Verse 19. And from Mattana to Nahaliel, and from Nahaliel to Bamoth. வசனம் 20. பள்ளத்தாக்கில் உள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின்
உச்சிக்கும் போனார்கள். Verse 20. And from Bamoth, in the valley, that is, in the country of Moab, to the top of Pisgah, which looketh toward Jeshimon. வசனம் 21. அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி. Verse 21. And Israel sent messengers unto Sihon king of the Amorites, saying. வசனம் 22. உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சத் தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகுமட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்லச் சொன்னார்கள். Verse 22. Let me pass through thy land. We will not turn into the fields, or into the vineyards. We will not drink of the waters of the well, but we will go along by the king's highway until we be past thy borders. வசனம் 23. சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்களெல்லாரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான். Verse 23. And Sihon would not suffer Israel to pass through his border. But Sihon gathered all his people together, and went out against Israel into the wilderness. And he came to Jahaz, and fought against Israel. வசனம் 24. இஸ்ரவேலர் அவனை பட்டயக்கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தைச் சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டிக்கொண்டார்கள். அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது. Verse 24. And Israel smote him with the edge of the sword, and possessed his land from Arnon unto Jabbok, even unto the children of Ammon. For the border of the children of Ammon was strong. வசனம் 25. இஸ்ரவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள். Verse 25. And Israel took all these cities, and Israel dwelt in all the cities of the Amorites, in Heshbon, and in all the villages thereof. வசனம் 26. எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது. அவன் மோவாபியரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான். Verse 26. For Heshbon was the city of Sihon the king of the Amorites, who had fought against the former king of Moab, and taken all his land out of his hand, even unto Arnon. வசனம் 27. அதனாலே கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள், சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக. Verse 27. Wherefore they that speak in Proverbs say, Come into Heshbon, let the city of Sihon be built and prepared. வசனம் 28. எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜூவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது. Verse 28. For there is a fire gone out of Heshbon, a flame from the city of Sihon. It hath consumed Ur of Moab, and the lords of the high places of Arnon. வசனம் 29. ஐயோ மோவாபே, கேமோஷ் தேவனின் ஜனமே, நீ நாசமானாய். தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்புக் கொடுத்தான். Verse 29. Woe to thee, Moab, thou art undone, O people of Chemosh. He hath given his sons that escaped, and his daughters, into captivity unto Sihon king of the Amorites. வசனம் 30. அவர்களை எய்து போட்டோம். எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர்வரைக்கும் நாசமாயிற்று.
மேதோபாவுக்கு சமீபமான நோப்பா பட்டணபரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள். Verse 30. We have shot at them. Heshbon is perished even unto Dibon. And we have laid them waste even unto Nophah, which reacheth unto Medeba. வசனம் 31. இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள். Verse 31. Thus Israel dwelt in the land of the Amorites. வசனம் 32. பின்பு மோசே யாசீர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான். அவர்கள் அதைச் சேர்ந்த கிராமங்களை கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள். Verse 32. And Moses sent to spy out Jazer. And they took the villages thereof, and drove out the Amorites that were there. வசனம் 33. பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான். Verse 33. And they turned and went up by the way of Bashan. And Og the king of Bashan went out against them, he and all his people, to the battle at Edrei. வசனம் 34. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். Verse 34. And the Lord said unto Moses, Fear him not, for I have delivered him into thy hand, and all his people, and his land, and thou shalt do to him as thou didst unto Sihon king of the Amorites, which dwelt at Heshbon. வசனம் 35. அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாயிராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள். Verse 35. So they smote him, and his sons, and all his people, until there was none left him alive, and they possessed his land. பைபிள் சவாலின் 46வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் பரிசுத்தமானவரும் இரக்கமுள்ளவரும் என்றும் அவரிடம் திரும்புகிறவர்களை சுகப்படுத்தி புதுப்பித்து வழிநடத்த தயாரானவரும் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி வரும் பயணத்திற்கு தைரியம் அளிக்கட்டும். கமெண்டில் இன்று எந்த பகுதி உங்களுக்கு நம்பிக்கையையோ ஆறுதலையோ அளித்தது என்று பகிருங்கள். நாளை 47வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 46 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God is both holy and merciful, ready to heal, restore, and guide those who turn to Him. Let His word strengthen your trust and give you courage for the journey ahead. Comment below what part of today's reading brought you hope or encouragement. And join us again tomorrow for day 47. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.